யானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடைய இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு 5 விதமான ஆசீர்வாதங்களை தருகிறார். முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடைய இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நாம் தனிமையாக இல்லை என்பதை கர்த்தர் உணர்த்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார், நீங்கள் தனியாக இல்லை, நான் உன்னுடனே இருக்கிறேன், உங்களுடனே இருக்கிறேன், நீங்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் கூட உங்கள் கூட நான் தான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எந்த சூழ்நிலை உங்களை பயப்படுத்தி களங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ, மனம் துவண்டு போக பண்ணுகிறதோ, அந்த சூழ்நிலை கர்த்தர் இன்னைக்கு மாற்றுவார். திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்கிறார். பர்சனலாக ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் உன்னுடைய தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவனாக இருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை கூட திகைத்து கொண்டு இருக்கீங்களோ, அந்த திகைக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை இந்த நாளிலும் உறவின் முறையினால் ஏதோ ஒரு வார்த்தைகள் திகைத்து போய் கொண்டு இருக்கலாம். வேலை ஸ்தலத்தில் ஏதோ எதிர்பாராத சூழ்நிலை நிமித்தமாய் திகைத்து கொண்டிருக்கலாம். பொருளாதார தேவைகளை சந்திக்க முடியாமல் திகைத்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுடைய காரியத்தில் எப்படி இது நடந்தது என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கலாம். இப்படி அநேக காரியங்களால் திகைத்து போயிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் தேவன், நீ திகையாதே என்று சொல்லி அந்த சூழ்நிலையை நான் உனக்கு மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அவர் பலப்படுத்துகிற தேவன். இன்னைக்கு இருதயம் நொறுங்குண்டவங்களை காயம் கட்டுகிற தேவன். ஒருவேளை உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக ஏதோ ஒரு சூழ்நிலை பலவீனப்பட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை நொறுக்கப்பட்டு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், காயப்பட்டு இருக்கலாம், சரீர அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், வியாதியின் கட்டுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், உங்கள் ஆத்மாவை பலப்படுத்துவேன், உங்கள் சரீரத்தை பலப்படுத்துவேன், வியாதியை மாற்றுவேன், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களை நான் பலப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த நாளில் எத்தனையோ நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஏசப்பா, இந்த நாளில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, என் ஜெபங்களுக்கு பதில் வராதா, இந்த நாள் இந்த தேவைகள் சந்திக்கப்படாதா, இந்த நாள் ஆண்டவரே இந்த காரியம் எப்படி முடியுமோ என்று அங்கலாய்த்து கொண்டிருக்க உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் சகாயம் பண்ணுவேன். இன்னைக்கு உங்களுக்கு வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் வரும். ஆண்டவர் சொல்கிறார், நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி, நீதியின் வலதுகரம் என்று சொன்னால் வல்லமை, பாதுகாப்பு, அதிகாரம், வெற்றி, ஆதரவு ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே இருக்கு. அப்போ இந்த நாளில் இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள், அற்புதத்தை காண்பீர்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார், உங்கள் கூடவே இருக்கிறார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு சகாயம் செய்வார், நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.